கூட்டுறவுத்துறையில வந்திருக்க தள்ளுபடியை குறித்த தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம முழுமையா பார்க்கலாம். ஸோ யாருக்கு இந்த தள்ளுபடி வழங்கிருக்காங்க, யாரெல்லாம் இந்த தள்ளுபடியை ஏற்றுக்கொள்ள போறாங்க, இந்த தள்ளுபடி மறுபட்டியல் வெளியாகுமா வெளியாகாதா பற்றின தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் பெற்ற பயிர்கடன் தள்ளுபடி செய்வது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்புகளை இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். தேர்தல் வாக்குறுதிகள் அளித்தபடி முழுமையான தள்ளுபடி வழங்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் தற்பொழுது 75,000 ரூபாய் வரையிலான கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்பிற்கு மேல் கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு பகுதியளவு மட்டுமே தள்ளுபடி கிடைப்பதால் அவர்கள் மீண்டும் போராட்டங்களில் ஈடுபட தொடங்கிட்டார்கள். மேலும் தகுதியுள்ள பயனாளிகள் தங்களின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள கூட்டுறவு வங்கிகளை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விவசாய கடன்களை தொடர்ந்து 5 சவரனுக்குட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பும் எகிரி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நடவடிக்கையின் மூலம் சுமார் 14 லட்சத்துக்கு அதிகமான விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலாக வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 75,000 வரையிலான கடன்களுக்கு முழுமையாக தள்ளுபடி. இதர விவசாயிகள் 75,000 ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 35,000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி. முதற் பட்டியல் 50,000 இருந்துச்சு, இரண்டாம் பட்டியல் 75,000 மாற்றிருக்காங்க. ஸோ மூன்றாம் பட்டியலை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 14.43 லட்சம் பயனடையும் மொத்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை. கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க கூட்டுறவு வேளாண் வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். என்னென்ன முதல் 3 ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரில் செல்லவும், நீங்கள் பெற்ற கடன் கூட்டுறவு வங்கிக்கு நேரடியாக செல்லவும், பட்டியலை சரிபார்க்கவும், புதிதாக வெளிப்பட்டுள்ள பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. உங்களுக்கு தகுதி இருந்தும் பட்டியலில் பெயர் இல்லை எனில் அதிகாரப்பூர்வமாக மேல்முறையீடு செய்து உரிமம் உள்ளது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதியும் தற்போதைய உண்மை நிலை. 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் 100% தள்ளுபடி. முதற் பட்டியலில் 50,000, தற்பொழுது மறுபட்டியலில் 75,000 வரை உச்ச வரம்பு. ஸோ 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சு மேற்பட்டவர்கள் 50% தள்ளுபடி. முதற் பட்டியலில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,000 மட்டும்தான் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே போச்சுன்னா மறுபட்டியலில் 35,000 வரைக்கும் தள்ளுபடி. இப்படி தாங்க வாக்குறுதிகளை தற்போதைய அரசாணைக்கு உள்ள இந்த முரண்பாடே விவசாய சங்கங்களின் தொடர் போராட்டத்திற்கு முக்கிய காரணம். அடுத்து என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து இந்த நகைக்கடனை தள்ளுபடியும் குறித்து விவசாயிகளுக்காக அறிக்கைகள் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ விவசாயிகளுடைய 3 முக்கியமான காரணிகள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதிகள் மீறல். தேர்தல் அறிக்கையில் உச்சவரம்பு பற்றி குறிப்பிடாமல் தற்பொழுது நிபந்தனைகள் பல விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வாக்குறுதிகள் மீறல். நிதி ஒதுக்கீடு குறைவு. 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியின் ஒப்பீடுகளில் தற்பொழுதைய நிதி மிகவும் குறைவு என சுட்டிக்காட்டு. நிபந்தனையற்ற முழுமையான நிவாரணம் வேண்டி விவசாயிகள் சங்கம் மீண்டும் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறார்கள். இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதை மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த எதிர்பார்ப்பு அப்படின்றது நகைக்கடன் தள்ளுபடி. 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யறதுக்கான ஒரு அரசாணை வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய நகைக்கடன்களுக்கு இந்த அறிவிப்பு கட்டாயம் வரும். ஸோ கூட்டுறவு வங்கிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்ப்பு. பொதுத்துறை வங்கிகள் சந்தேகம்தான். தற்பொழுதைய நிலவரம் 14.43 லட்சம் பயனாளிகள் திருத்தப்பட்ட அரசாணையின் மூலம் ஓரளவு பயனடைவார்கள். நிதி நெருக்கடியால் நிபந்தனைகளுடன் கூடிய 75,000 35,000 அரசு செயல்படுத்தி வருகிறது. நிபந்தனையற்ற 100% தள்ளுபடியை வலியுறுத்தி புதிய அறிவிப்புக்காகவும் போராட்டத்துக்காகவும் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டங்களையும் நடத்திட்டு வராங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி முக்கிய முடிவு எடுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நம்மளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.